வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் சிவவாக்கிய சித்தரனுடைய 13வது 14வது 15வது பாடல்களின் பொருளை இன்று காண்போம். பாடல் 13. நானதேது நீயதேது நடுவின் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. போன வீடியோலையும் 11வது 12வது பாடல்கள் ராமபெருமானின் ராம எனும் நாமத்தையே போற்றி பாடியுள்ளார். இந்த 13வது பாடலிலும் சிவவாக்கிய சித்தர் ராமபெருமானின் ராம நாமத்தை போற்றி பாடியுள்ளார். இந்த பாடலின் பொருளை இப்போது காண்போம். முதலாவது வரிய பாருங்க. நானதேது நீயதேது நடுவின் நின்ற தேதடா. நான் என்று ஆனது எது, நீ என்பது எது, ஞாமாகி நமக்குள் நடுவாக நின்றது என்ன. இரண்டாவது வரிய பாருங்க. கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரேண்டா. கோணாகி, கோன் என்று சொல்றது அரசன், அரசனை தான் கோன் என்று சொல்லுவாங்க. அப்ப கோணாகி இவ்வுடலை ஆட்சி செய்வது எது, குருவாக அமைந்திருப்பது எது, அது என்பதை எதுவென்று கூறிடுங்கள் எமக்குள் மக்களே என்று சொல்லி இரண்டாவது வரியில கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை என்று சொல்லி சொல்றேன். மூன்றாவது வரிய பாருங்க. ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஆதியாக ஆனது எது, அது நம் உடம்பில் அழியாத பொருளாய் நின்றது எது, அது நம் உடம்பிலேயே அப்புறத்துக்கும் அப்புறமாய் வெளியாக நின்று உடல் அழிந்த பிறகும் கூட வருவது எது என்பதை நன்கு சிந்தித்து அறிந்து கூறுங்கள். கடைசி வரிய பாருங்க. ஈனதேது ராம ராம ராமவெனும் நாமமே. இவை யாவும் ஒன்றே என அறிவை அறிய வைத்து நம் பிறவியை ஈடேற்ற சரியானது ராம நாமமே என்பதை உணர்ந்து ராம மந்திரத்தை ஓதுங்கள் என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் அழகாக கூறியுள்ளார். பாடல் 14. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்போது உம்முளே மறித்து தொக்க வல்லிரேல், சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே. இந்த பாடல்ல சாத்திரங்களை ஓதுற சட்டநாத பட்டர்களை பத்தி பாடியுள்ளார் சிவவாக்கிய சித்தர். இந்த பாடலின் பொருளை காண்போம். முதலாவது வரிய பாருங்க. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே என்ற சாஸ்திரங்கள் வேத பாராயணங்கள் போன்றவைகளை தினமும் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே. இரண்டாவது வரி பாருங்க. வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ. அப்படின்னா உங்களுக்கு நோய் வேர்த்து வந்த மாரடைப்பு ஏற்பட்டு வேர்த்து இறைத்து உயிர் ஊசலாடும் போது நீங்கள் சொல்லி வந்த வேதம் அந்நேரம் வந்து உதவுமோன்னு சொல்லி கேட்கிறேன். அது உதவாதுன்னு சொல்லி சொல்றேன். மூன்றாவது வரிய பாருங்க. மாத்திரைப்போது உம்முளே மறைத்து தொக்க வல்லிரல்டா, ஆதலால் ஒரு நொடி நேரமாவது உங்களுக்குள்ளே உள்ள மெய்ப்பொருளை அறிந்து வாசியோகம் செய்து அதையே தொக்கியிருந்து தியானம் செய்து வந்தீர்களானால். இதத்தான் மாத்திரைப்போது உம்முளே மறைத்து தொக்க வல்லிரல் சொல்றேன். கடைசி வரி. சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே என்று சொன்னா, மரண காலத்திலும் ஈசன் கருணையினால் சத்தியும் முக்தியும் சித்தியும் கிடைக்க மெய்ப்பொருளை அறிந்து தியானியுங்கள். தினம் தினம் தாங்கள் சொல்லி வந்த வேத சாஸ்திரங்களுக்கும் அதனால் சக்தி கிட்டி முக்தி பெற்று சித்தி அடைவீர்கள் என்று சொல்லி சிவவாக்கிய சித்தர் அழகாக கூறுகிறார். பாடல் 15. தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த விம் பராபரம், ஊறு காடு நாடி தேடி உழன்று தேடும் மூளைகால், நேரதாக உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுல முதலாவரிய பாருங்க. தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், இறைவன் வெகு தூரத்தில் இருக்கின்றான் என்றும் அவனை ஆன்மீக நாட்டம் கொண்டு அடையும் வழி வெகு தூரம் என்றும் சொல்லுவார்கள் சோம்பேறிகள் சொல்லி சொல்றார் முதலாவது வரியில.
இரண்டாவது வரியை பாருங்க. பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த விப்பராபரம். அவன் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்து மண்ணாகவும் விண்ணாகவும் எங்கும் பறந்து இருக்கின்றான். மூன்றாவது வரி. ஊறு காடு நாடு தேடி உழன்று தேடும் மூளைகால். அவனை பல ஊர்களிலும் பல தேசங்களிலும் பற்பல காடுகளிலும் மலைகளிலும் உழன்று அலைந்து தேடும் ஊமைகளே. நாலாவது வரி. நேரதாக உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. அவ்வீசன் உனக்குள் உள்ளதை உணர்ந்து முதுகு தண்டு வளையாமல் நேராக பத்மாசனத்தில் அமர்ந்து தியானித்து அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். இவ்வாறான அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரின் பாடல்களின் அற்புதமான பொருள்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அடுத்தடுத்த பாடல்களின் விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மற்றும் எமது சேனலில் பலவிதமான ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான சுவாரஸ்யமான அர்த்தம் கொண்ட பல கதைகள் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.